அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 3 ஆண்டு மட்டும் கொண்டாடினார்கள். மாற்று அரசியல் சொல்லிட்டு வந்த விஜய் அவர்கள் அவருடைய செயல்பாடெல்லாம் கோமாளித்தனமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வெளிவராத விஜய் அவர்கள் ஆனால் 4 நாள் களத்தில் இருப்பது கொண்டு காட்டிக்கொள்கிறார்கள். அறிக்கை மட்டும் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோமாளி விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனையை ஒரு கட்சி தலைவன் என்று சொன்ன கட்சி சொன்னால் மக்களிடையே நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போதான் மக்கள் நம்பிக்கை வரும். எந்த அடிப்படையும் இல்லாமல் நான் ரசிகனாக இருக்கிறேன் என்பதற்காக வாக்கு போடுங்கள், நான் புகழ்பெற்ற உச்சத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னைத்தானே எல்லாரும் கூடயும் விட்டுக் கொடுக்கிறார். எம்ஜிஆருக்கு விட்டு கொடுக்குறார், எல்லோரும் விட்டு கொடுக்குறார். அவரை போல் ஆட்சி வருவேன், 1965 என்பார், 1979 என்பார், இப்படி தொடர்ச்சியாக சொல்லி அந்த அண்ணா எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவங்க இப்படி ஆட்சி அமைத்தாங்க, அவங்க இப்படி மொழிக்காக போராட்டத்துக்கு அப்புறம் 65 அப்புறம் இப்படி 67 ஆட்சி பிடிச்சாங்க, எம்ஜிஆர் இப்படி ஆட்சி பிடிச்சாங்க, இப்படிலாம் வந்து அவருக்கு நிகராக பேசி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆரம்ப தற்கூரி. நீங்கள் இப்போ திரைத்துறை நடிச்சுக்கிட்டு கொண்டிருக்கிறீங்க, இப்போ தான் அரசியல் புதிய வரீங்க. திரைத்துறைக்குள் ஒவ்வொரு தலைவர்களும் அரசியல் ஈடுபாடு முன்பதாக அவர்கள் அரசியல் புரிதல் இருக்கும், தொடர்ந்து மக்கள் பற்றி கவனிப்பார்கள், மக்களுக்கு குரல் கொடுப்பார்கள். அப்படி தான் ஒவ்வொரு தலைவர்களும் விஜயகாந்த் அவர்களும் அந்த அரசியலுக்கு வந்தார்கள். சீமானெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னதாகவே ஒரு கலப்படத்தை இருக்கிறார். மக்கள் பிரச்சனையே தைரியமாக குரல் கொடுக்குறார். அப்போ இப்படி எந்த குரலும் கொடுக்காம நேரடியாக நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்வது தான் உங்களுக்கு வந்து மடமையை நீங்கள் உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்கள் அரசியல் தெரிவில்லை, எந்த செயல்பாடும் இல்லை, இருக்கிற ஊரை எல்லா கட்சிகளும் பிடிச்சி வைத்து ஒரு பிம்பத்தை காமிக்கிறீங்க. நேற்று நடந்த ஒரு பிரஸ் மீட்டில் நீங்கள் என்டிடிவிங்கிற ஆங்கில ஊடகத்தை கொடுத்துருக்கீங்க. ப்ரெஸ் மீட் என்பது, வீடியோ சந்திப்பு என்பது, பேட்டி என்பது நீங்கள் எப்படிப்பட்ட என்பது வெளிப்படுத்தும். நீங்கள் ஒரு பிரச்சனை எப்படி கையாள போகிறீங்க, அந்த பிரச்சனை எப்படி தெளிவுபடுத்த போகிறீங்க என்பதை மக்கள் கவனிப்பார்கள். அப்போதுதான் உங்களுக்கு வாக்காகவா நீங்கள் சரியான தலைவனா, நீங்கள் தேவை நாட்டுக்கு என்பதை மக்கள் கவனிக்க தொடங்குவார்கள். ஆனால் நீங்கள் அறிக்கை மட்டுமே தொடர்ந்து விட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த நீங்கள் பேட்டி எடுத்தாக சொல்லப்பட்ட விஷயத்தில் பேட்டி என்பது நம்முடைய தொலைக்காட்சி மூலியமாக ஏற்பட்ட நம்முடைய பேசி காணொலியை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அங்கே நேர்கால் பேட்டி எடுத்தவர்கள் பேட்டி ரெக்கார்டு செய்யலை, பதிவு செய்யலை, எது ஒன்றுமே இல்லை. ஆனால் உள்ளே பேட்டி எடுத்தவன்ட்டு விஜயிடம் கேட்கவில்லை. அந்த தொலைக்காட்சியில் விஜய்கிட்ட என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அங்குள்ள பணியாற்றவர்களுடைய பேட்டி எடுத்து இதை சொன்னால் அதை சொன்னான்னு சொல்லிருக்கீங்க. அவர் 39 பேர்த்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இதெல்லாம் பிம்பம். இதெல்லாம் நேரடி வீடியோ காணொலி வந்தால் மக்கள் நம்புவார்கள். இப்படி தன்னுடைய ஒரு என்ன மக்கள் பிரச்சனை விட வெளியே பேசியது, வெளியே விட பயப்படுற ஒரு விஜயர்கள் தான் எப்படி சரியான தலைவராக இருக்க முடியும். ஒரு யுக்ரைனில் இப்போ சமீபத்தில் முன்னெல்லாம் இப்போ கேள்விப்பட்டீங்க, கேசப்னு சொல்லிட்டு அந்த நடிகருங்கிற என்ன பண்ணனா, இது ஒரு சீரஞ்ச நீரநடையில் 2012 காலத்தில் வந்து ஒரு சீரியல் நடித்து அந்த சீரியலில் வந்து சிறப்பாக இருக்குது. அதேமாரி வந்தால் இவர் வந்து அரசியலுக்கு வந்தால் நாட்டை காப்பாற்றுவார். நமக்கு என்ன பண்ண ஆச்சுனாலாம் 2017 அவருக்கு போட்டு குறைச்சி 70% ஓட்டு வாக்கு போட்டு மக்கள் அதிகாரத்தை கொடுத்தாங்க. அந்த ஜெய்சப் கேப்ங்கிற அந்த நாட்டு அதிபராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் போர்க்காலம் வந்துச்சு. நிறைய ரஷ்யா, புதின், அமெரிக்கா சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும்போது இவர் அமெரிக்காவை நாடுகிறாரு. அமெரிக்கா உதவி செய்யலை, ரஷ்யா தாக்குதல் நடந்து நாட்டு சீரோடு எடுத்து மக்களோட பொருளாதார பின்னடைவு நிறைய பேர் இறந்துட்டாங்க. எப்படி கையாளன்னு தெரியல, அமெரிக்கா கைவிட்டுடுச்சு. அப்போ அதனால் இப்போ 10 ரிசைன் பண்ணிட்டார். இப்போ என்ன காரணம் கேட்டால், நடிப்பு என்பது திறமையை வைத்துக்கொண்டு ஒரு ஆளை வந்தாலும் சொன்னால் அந்த பிரச்சனை கையாள தெரியாதவன், திட்டம் இல்லாதவன் மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு விடுங்கிறது வந்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசிகர்களை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூதாட்டத்தில் போடுறாங்க. ஏற்கனவே இது வரைக்கும் மாநாடு ஆரம்பிச்சிலேருந்து ஆரம்பத்தில் 5 கொள்கை தலைவர் வச்சாங்க. கொள்கை தலைவர் வச்சு பேசுகிறதும் கிடையாது. ஒரு பக்கம் பல்லாக்கு புறப்பக்கம் எல்லாம் வந்து ஒரு வாரத்தோட முடிச்சுக்கிறது. இது கேட்டதெல்லாம் மக்கள் செய்திகளோட சந்திப்பு கொடுத்து பயம், அது சந்திக்கிறது கிடையாது. எனக்கு என்ன பயமாக அழுத்தமான பேச வேண்டியது, கரூரில் சித்தனை கொட்டை முடிச்சு ஓட வேண்டியது, 40 நாளாக வாய் பற்றிட்டு உள்ளே இருக்க வேண்டியது, பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு கிடக்க முடியும். எல்லாம் ஆட்டான அமைதியான பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறது, வெளில வந்து பேசுகிறது. தைரியம் இல்லை கோழையவர்கள்,
கட்சி எதிர்கொள்ள பயம் கொண்ட நீங்கள் மக்கள் நாட்டை உங்களை காப்பாற்ற நாட்டை மக்களை காப்பாற்ற போகிறீங்களா? நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க? இதில் வச்சாங்க சென்ற மாதத்தில் இந்த ஈரோடில் என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் வச்சாங்க. அப்பயே சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆர் கலைஞர் இப்படியே வந்த மாதிரி வந்துட்டாங்க. வந்த பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ரோல் மாடலுக்கு வந்துட்டார். ஜெயலலிதா ரோல் மாடலு, கலைஞரை மோரில் விட. கலைஞர் எவ்வளோ ஒரு ஊழல் ஆச்சு. கூவம் சுத்தம் முதல்ல மொழி 2000 கோடி முதல்ல மொழி சொன்னவர் தானே. அவர்கள் ஆட்சியில் தானே இது வரைக்கும் எத்தனை இலவசம் கொடுத்தாங்க, எத்தனை கோடி கலைஞர்ட்டி கொடுத்தாங்க, ஸ்டவ் கொடுத்தாரு கலைஞர். இதில் எத்தனை கோடி ஊழல் பண்ணாங்க? இவ்வளோ ஊழல் இருக்குது. ஊழல் செய்யாமல் எத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் ஊழல் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிருந்துருக்காங்க. ஏவன் குற்றவாளி. இவர்கள் அவங்க ஏவன் குற்றவாளி. எல்லா திருட்டுத்தனையும் பண்ணிவிட்டு தப்பிச்சு கொண்டு இருக்கிறார்கள். அதிகாரத்தை பணத்தை வச்சு வந்து கொடுக்குறார்கள். இரண்டுமே திருட்டு ஊழல் கட்சி தான். இதெல்லாம் பார்த்து விட்டுட்டு எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர் இப்போ அவங்க அண்ணா அதெல்லாம் உட்கார்ந்த இந்த ஆட்சி கட்டில் வந்து இந்த 17/2/2021 வரைக்கும் வந்து திமுக உட்காந்துட்டு ஆட்சியில். இப்போ தான் மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களாம். அப்போ இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக மாற்றி இருந்தாங்கல்ல, அவங்க பேரெல்லாம் விட்டுட்டார் இந்த கலைஞர் ஜெயலலிதா ஆட்சிலாம். ஏன்னா அந்த ஓட்டு பிச்சையாக இப்போ அவர் ரோல் மாடல் எடுத்திருக்காரு. அவங்க விட்டுட்டார். இவர் இப்போ விஜய் ஒரு பச்சைவந்தியர். இப்போ விஜயகாந்த் அண்ணன் இப்போ சொல்கிறவர், அதே விஜயகாந்த் உயிரோட ரொம்ப கட்சி அமைச்சர் வாழ்த்து சொல்ல அவர் சந்திக்கலை. அவருக்காக பிரச்சாரம் பண்ணவருக்கு ஒரு குரல் கொடுக்கல. அவர் இறந்த பிறகு ஒரு பையனோ இல்லை பையனுக்கோ பட வாய்ப்பு கொடுத்தோ, இவர் நடிப்பு விஜயகாந்த் தான் தூக்கி விட்டார். விஜய்க்கு படம் வாய்ப்பு கொடுத்து தூக்கி விட்டார். 2 விசுவாசம் கிடையாது. தம்பி அண்ணான்னு சொல்லுவார். இப்போ அதுக்கு சீமானந்தம் தான் சொன்னாங்க. இவ்வளோ நாள் உயிரோட இருக்கும்போது குரல் எடுக்க இப்போது அண்ணன் தம்பிங்கிறதுனா சரியாக தான் சொல்லியிருக்காங்கன்னு பிரமலதா ஒய்ஃப் விஜயகாந்த் சீமான் சரியாக சொல்லி சொன்னாங்க. அப்போ விஜய் ஒரு சுயநலவாதி. இப்போ மலேசியா ஆடியலாஜிக்கு போனோன்னா என்ன பண்ணாங்க, ஜனநாயகன் அங்கே போய்ட்டு விஜய் அஜித் நமக்கு கொடுக்குறாரு. நண்பர் அஜித் நடித்த படம் இந்த ஊரில் தான் நடித்தார். ஆனால் அங்கே பெருமை கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஜெயலலிதா ரோடு மாடுத்துட்டாங்க. ஏற்கனவே இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடியில் அமைதியாக இருந்தாங்க. கூட்டணி உருவான முயற்சியில் தோல்வியோடதுனால இப்போ எடப்பாடி அவர்களும் விஜயத்தை பேசுகிறாரு. 41 குறுக்களை குற்ற காரணம் விஜய் தாமா போகணும்னு இப்போ சொல்கிறீங்க. எடப்பாடி ஐயா, உங்கள் கூட்டணிக்கு வரவேன்னு சொல்கிறீங்க. அது எப்படி இப்போ மட்டும் இப்போ வந்து நீங்களும் சுயநலமாக பேசுகிறீங்க. அப்போ இந்த விஜய் அவர்கள் குற்றவாளிங்கிறது இப்போ பேசுகிறீங்க. இவ்வளோ நாள் பேசாத காரணம் நீங்களும் நேர்மை இல்லை. இப்போ உங்களையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஊழலவாதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே திமுக தீய சக்தி சொன்னார். நீங்கள் ஊழல் சக்தி. 2 சக்தியும் ஒழிக்க வந்ததுக்கு நான் தான் அப்படிங்கிறாரு. இந்த ஆட்சி கட்ட இந்த கண்ணீர் இத்தனை வருஷம் இந்த அண்ணா எம்ஜிஆர் உட்காந்த கட்சியில் மக்கள் கண்ணீரோடு இந்த கண்ணீர் துடைச்சிருக்கேன், வர போகிறேன். இந்த விஜய் நான் வந்து உங்களை காப்பாற்ற வரங்கிறாரு. உன்னையே காப்பாற்றிக்காத, எந்த மக்கள் போராட்டத்தை கொடுத்து நிற்காத பயந்தவளையும் மக்களை காப்பாற்ற போறியா? செத்தது கொண்டாட்டலாமா? ஆட்டம் டான்ஸ் போடுறாரு. ஆட்டம் போட்டுட்டு வேலுமுருகன் வச்சு ஆட்டம் பாட போகிறாரு. அவர் முருகன் பாட்டப்படி இவர் தான் பெரிய எதுவும் தூக்கி பாடுறாங்க. உன்னோட தகுதி அவ்வளோதான். ஆட்டம் பாட்டம் தான் லாக்கி. மக்களை ஏமாத்துற. இவர் ரசிங்க பேசிக்கும் போது இந்த வீட்டை விட்டு விஜய் வெளியே மாட்டுறாங்க. விஜய் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் முதல்ல நீ வெளியே வா. எல்லாத்துக்கும் உன்னையே பிம்பப்படுத்திக்கிறாங்க. வீட்டு விட்டு வெளியே மாட்டார். வீட்டில் எல்லாவங்களும் விஜயும் பாரு. இவங்க வந்து பேட்டி கொடுக்க சொன்னால் அந்த ராஜம்மா சொல்கிறாரு, இவரு தான் விஜய்ங்க, அவர் தான் விஜய். அந்த விஜய் தலைவர் ஏன் போட்டுட்டோம்னா இவர் தான் விஜய்ங்கிறாரு முட்டு கொடுக்குறதுக்கு. இப்போ அந்த வேல்முருகன் அண்ணன் வேல்முருகன்றாங்களா பாட்டு பாடுறாங்களா, காணா பாட்டு போடுறாங்களே. விஜய் மேலே வந்து கண்ணாடி போட்டு வராரு. கண்ணாடி போடுறீங்க என்னென்னா கேட்டார். இந்த ரூமில் வந்து கண்ணாடி போடுறீங்களே, இது வெயிலில் கொண்டு சொன்னால் கேட்டுறாரு. ஆனால் தலைவர் முன்னாடி கண்ணாடி போடுறீங்க பற்றியில அப்படின்னு கேள்வி. ராஜா எவ்வளோ கேவலமான வேலையை பாருங்கள். கண்ணாடி போடுறது தலை முன்னாடி போடக்கூடாதா? அவருக்கு கில்ட்டியை உண்டாக்குறான். சரின்னு அவரும் அந்த கைட்டுறாரு. எவ்வளோ கைட்டுறாரு. இச்சத்தனமான ஒரு வேளாண் செய்து கொடுக்குறார்கள். இவர் எம்ஜிஆர் ரோல் மாடல் எடுத்துக்கிறாங்க. ஊழல் ஆட்சின்னு போகும்போது இப்போ இப்படி ஊழல் பொருளாட்சி கலைஞரையும் ரோல் மாடல், இவரையும் ரோல் மாடல் எடுத்துக்கிறாங்க. நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச? அவங்க எல்லாத்துலேயும் ரோல் மாடல் எடுத்துக்கிறது. இவங்க எல்லாமே ஆட்சி சரியில்லை, ஊழல் குற்றவாளி சொல்லிட்டு தான் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்குங்க. இது ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்கூர் கொடுத்தது உருவாச்சு கோயில். தற்கூர் கொடுத்து மக்கள் தற்கூர் கொடுத்தோம். பேசும்போது எல்லாம் கைத்தட்டு ஓன்னு கைத்தட்டு எது சொன்னாலும் வீச்சை விட்டு வெளியே வா, வச்சு விட்டு வெளியே வான்னு சிரிப்பு தான். உடனே பார்த்து நாடே சிரிக்கிறியா? பண்ணிட்டு ஓன நீ தானே கோமாளி விஜய். அப்படி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. மக்கள் பார்வையில் அப்படி தான் நடந்துக்கிறீங்க. நீங்கள் அரசியலுக்கு 1% தகுதி கிடையாது. உழப்பன்னு சொல்லுது. என் கையில் பேரை குத்து வச்சுருக்கேன். செத்தவங்க கூலியில் தான் சாவாங்குது. செத்தவங்க பார்க்க முடியலாலும் உங்க கூட செத்தாலும் என் செத்த கூலியில் வந்து இப்போ என் விஜய் போட்டு மூணுக்குது. எவ்வளோ கேவலமான வேலை செய்யுங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம்.
புருஷருக்கும் பொண்டாட்டிருக்கும் புள்ள இருக்கும் இவங்க மீது அக்கறை இல்லை. செத்த பிறகு இவர் ஃபோட்டோ போட்டு மூடணுமா அதில்? இதுதான் தற்கொலை கூட்டத்தை வைக்கிறீங்க. கோமாளி கூட்டங்க. ஒரு கோமாளி கூட்டம். டிசிப்ளின்டாக ராமத்தங்க ஒரு கூட்டம் ஒரு அரங்கத்தில் போடுதுன்னா எல்லாம் டிசிப்ளினாக கவனிப்பாங்க. அது சரியான பேசும்போது கைத்தட்டு ஒரு ஒரு ஆரவாரம் சொல்லுது நல்ல சரியா கூட்டி வச்சுட்டு போய் உங்கதான்னு சிரிக்குது. சிரிப்பு கடை தான் லாவிக்கு இந்த விஜய். கோமாளி கூட்டம் சிரிப்பு கடை தான் லாவிக்கு. எதுக்கு லாவி கிடையாது விஜய் அவர்கள். தற்கொலை கூட்டம். இதை நாங்கள் அதுக்காக சொல்லலை. கட்சி ஆரம்பத்தில் நாங்களும் வரவேற்றோம் தான். ஆனால் ஒரு செயல்பாடுகள் மோகமாசமாக இருக்கிறது வந்து தெளிய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொன்று இந்த 3 நாள் விஜய் கொண்டாட்டத்தில் ஆதவர்தன் விருந்து வைக்கிறாரு. விருந்து வைக்கிறதுக்கு அந்த பனையூர் பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங் தான். அந்த பில்டிங் நடந்து போகக்கூடாதான். அந்த பில்டிங் பக்கத்தில் போகிறது காரு. செய்தியாளர் பிடிச்சா கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற பயம்தான் உங்களுக்கு விஜய் தான் வரும். இப்போ வந்து பெருமிதாக கொண்டாடுகிறார். கோமாளி கூட்டங்கிறது நம்மளும் இந்த தயவு செய்து இந்த மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேடிக்கை காட்டுற வித்தை காட்டணும் நாட்டுக்கு ஒருபோதும் விட போட்டானோ சரிங்களா? ஒன்றும் இல்லாத வெத்து தான் இப்படி பிம்பப்படுத்திக்கிட்டே கூட இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள்.